தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பி தாமரை மலர வேண்டும் என்று துடிக்கும் கோடிக்கணக்கான மக்களின் குரலாக பாரதிய ஜனதா கட்சி இன்று விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் கட்சியாக மட்டும் களம் காணவில்லை, ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சரை தமிழகத்தின் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு பாஜக தொண்டர்கள் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது வெறும் தேர்தல் வேலை அல்ல, தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் ஒரு அறப்போர். பாஜகவின் தேர்தல் வியூகம் என்பது தனித்துவமானது. தனது கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டும் ஆதரவு திரட்டாமல் என்டிஏ கூட்டணியில் உள்ள அத்தனை வேட்பாளர்களின் வெற்றிக்காகவும் பாஜக தொண்டர்கள் இரவு பகலாக உழைத்து வருகின்றனர். கூட்டணி தர்மத்தை மதித்து அனைத்து வேட்பாளர்களையும் சொந்த கட்சி வேட்பாளர்களாக கருதி பாஜகவினர் செய்யும் இந்த அர்ப்பணிப்பு மற்ற கட்சிகளை வியக்க வைத்துள்ளது. இந்த உழைப்புதான் என்டிஏ கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்ய போகிறது. ஊழல் மற்றும் வாரிசு அரசியலில் மூழ்கி போயிருக்கும் திமுகவை இந்த தேர்தலில் பாஜக நிலைகுலைய வைத்துள்ளது. திமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட இடங்களில் கூட இன்று தாமரைக்கு ஆதரவான அலை வீசுகிறது. பாஜகவின் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை கண்டு திமுக தலைமை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயுள்ளது. தமிழக மக்களின் பேராதரவும் தொண்டர்களின் அயராத உழைப்பும் இணைந்து திமுகவின் அராஜக அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. தமிழகத்தில் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஆட்சியை வழங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை வலுப்படுத்துவோம். என்டிஏ கூட்டணியின் வெற்றி என்பது தமிழகத்தின் வளர்ச்சி, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான வெற்றியாகும். தமிழகம் முழுவதும் வீசும் இந்த தாமரை அலை வரும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தும் என்பது உறுதி. கூட்டணி வெல்லும், தமிழகம் இன்னும், தாமரை மலரட்டும், தமிழகம் வளரட்டும்.